தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பாளர் திரு ஆதவ அர்ஜுனா அவங்க கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசுறப்போ திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அவர் கட்சி துவங்காம போனாரு. திமுக தான் அவரை மிரட்டுச்சு அப்படின்னு பேசினாரு. அது பேசின அன்றைய தினமே மிகப்பெரிய சர்ச்சையை வெடிச்சிச்சு. ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே எங்க தலைவர் யாரும் அச்சுறுத்த முடியாது, மிரட்ட முடியாது, அவர் சில பல காரணங்களுக்காக தவிர்க்க முடியாத கொரோனா சூழ்நிலையினால கட்சி ஆரம்பிக்கிற முடிவுகளை தள்ளி வச்சாரு, இதை போய் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா கொதித்தெழுந்தாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனா அது அன்றைய தினமே ஆதவ அர்ஜுனா அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம போயிட்டாரு. இப்போ இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்று வந்திருக்கு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்கெடுத்தாலும் குரல் கொடுத்தோ இல்ல அரசியல் கருத்துக்களோ அவ்வளவு எளிதா பதிவு பண்ணிட மாட்டாரு. ஆனா இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு, தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா என்னை பற்றின தவறான செய்திகளை பதிவு பண்ணாரு. அது எல்லாத்துக்கும் எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல தலைவர்கள் நேம் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு கீழே காலம் பேசாது பிறகு பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. இது அவரை குறித்து வந்த செய்திகளுக்கு அவர் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. உடனடியாக ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்க. விஜய்க்கு ரஜினியோட ஓட்டுகள் எதுவுமே வராது, இது மிகப்பெரிய புரட்சியா வெடிக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உடன்பிறப்புகள். தமிழக வெற்றி கழகத்துக்கு சர்ச்சை பிரச்சனைகள் இது எதுவுமே புதுசா வர்றது கிடையாது. கட்சி தொடங்கின நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த கட்சி தலைவர்கள் குறித்து, இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறித்து எல்லா விதமான காழ்ப்புணர்ச்சியில வன்மத்தை கக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். இதுலயும் குறிப்பா அதிமுக கூட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் ஜெகா வாங்கினாங்க, கூட்டணிக்கு வரல அப்படின்னா உடனடியாக என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் போயிருவாரா அப்படின்னு என்டிஏ தலைவர்கள் கூட வெயிட் பண்ணி பார்க்கல. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது விஜய் அந்த கூட்டணிக்கு போறதை தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எண்ணம் நிறைவேறும் விதமாக திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போகல. ஒருவேளை அந்த கூட்டணிக்கு போயிருந்தார் அப்படின்னா 200 சீட்டுகளுக்கு மேல அந்த என்டிஏ கூட்டணி வெல்லும் அப்படின்றத உணர்ந்ததுனால அவர் போகாம பார்த்துக்கணும் அப்படின்ற அசைன்மெண்ட்டை பல தலைவர்கள் கிட்ட மு.க. ஸ்டாலின் கொடுத்திருந்தாரு. இப்ப இது எங்க இருந்து கிளம்புச்சு, எதனால கிளம்புச்சுன்னு தெரியல. திடீர்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இடத்துல இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வந்திருக்கு. அந்த அறிக்கை அவர் யதார்த்தமா கூட விட்டிருந்திருக்கலாம். தன்னை பத்தி ஒரு விஷயம் பரவுது, இது உண்மை பொய் அப்படின்றத தீர்மானிக்கிற இடத்துல நம்ம தான் இருக்கோம், அதனால இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தன்னை பற்றிய தவறான செய்திகள் அப்படின்னு ஒரு குறிப்பு போட்டாரு. கீழே காலம் இப்போது பதில் சொல்லாது பிறகு பதில் சொல்லும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சிருக்காரு. இதுல யாருக்கு இவர் நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது முக்கியமா பல தலைவர்கள், என்டிஏ தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், இது போல பல தலைவர்கள் பேரை குறிப்பிட்டவர் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிக்கை இப்ப வர வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவர் கட்சி தொடங்க போறாரு, கட்சி ஆரம்பிக்க போறாரு, நான் 234 தொகுதியை தனித்து போட்டியிட போறேன் அப்படின்னு சொன்ன போது சன் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துல இவர் அச்சுறுத்தப்பட்டாரு, மிரட்டப்பட்டாரு, உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், அதனால நீங்க கட்சி ஆரம்பிக்க வேண்டாம்னு ரஜினிகாந்தை நிர்பந்தப்படுத்தினாங்க திமுக குடும்பம் அப்படின்னு பல செய்திகள் அன்றைய தினம் ஊடகத்துல பரவிட்டு இருந்தது. ரஜினிகாந்துக்கு அழுத்தம் இருக்கா இல்லையான்னு பல டிபேட்கள் கூட நடந்தது. அன்னைக்கெல்லாம் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு என்னை பத்தி தவறான செய்திகள் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட வேண்டிய தேவை என்ன இருக்கு? இந்த அறிக்கை ஒன்னு திமுக பின்னாடி இருந்து இயக்குச்சு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்டிஏ கூட்டணி தலைவர்களை தான் இவர் நன்றி சொல்லியிருக்காரு, அதனால இது என்டிஏக்கு இவர் உறுதியான முறையில வாக்கு கேட்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் இவர் காலம் பிறகு பேசும் பதில் சொல்லும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன் குறித்து வந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனா இப்ப அதே ரஜினிகாந்த் அவர்களிடம் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசின உடனே கொதித்து எழுந்தீங்கல்ல, ஒரு எளிய மகனா, ஒரு சாமானியனா உங்களிடம் ஒரு சில கேள்விகள். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்தப்பயுமே நீங்க ஒரு பொது மனிதனா உங்க கருத்தை பதிவு பண்ணீங்களா? அப்போ ஒரு அறிக்கை விட்டீங்களா? இப்ப நடந்த தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல உங்களோட கருத்தை பதிவு பண்ணீங்களா? அதுக்கு உங்க நிலைப்பாடு என்ன? அதே போல அஜித்குமார் திருப்புவனத்துல இதே வாயால நீங்க சொன்னீங்க, போராட்டம்னு போனா நாடே சுடுகாடா மாறிடும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள்கிட்ட சீண்டிட்டு போனீங்க. ஆனா இதே அஜித்குமார் வழக்குல நீங்க அமைதி காத்தீங்க, எல்லா விஷயத்துக்கும் நீங்க அமைதியா தான் இருந்தீங்க. உடனே என்ன சொல்லுவீங்க? நாங்கெல்லாம் நடிகர்கள், நாங்க அரசியல் பேச மாட்டோம், நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்க கடந்து போயிருவீங்க. ஆனா இன்னைக்கு உங்களோட அறிக்கைகளும் நீங்க பேசக்கூடிய விஷயங்களும் மிகப்பெரிய பேசு பொருளா மாறணும் உங்களுக்கு தெரியும்ல. அப்ப யார் சொல்லி யார் இயக்கி நீங்க இந்த அறிக்கையை விட்டுருக்கீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. உடனே இப்ப ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க? எங்களுடைய பலம் என்னன்னு நாங்க காட்டுவோம், ரஜினி ரசிகர்கள் யாருன்னு விஜய்க்கு நாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எந்த மாதிரியான அரசியலை கொண்டு போகுது? விஜயை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரஜினி இறக்கிவிடப்பட்டிருக்காரா அப்படின்னு இருக்குல்ல. ஒருவேளை இப்ப கடைசி நேரத்துல ரஜினிகாந்த் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு, எப்படி 96ல குரல் கொடுத்தாரோ அதே போல இப்ப குரல் கொடுப்பாரு அப்படின்னு ரஜினியோட ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க.
இப்ப என்னங்க அவசியம் இருக்கு உங்களுக்கு? திரு விஜய் அவர்கள் குறித்து இது ஒரு முறை இருமுறை இல்ல, ஏற்கனவே ஒரு முறை நீங்க ஒரு கழுகு கதை சொன்னீங்க, காக்கா கதை சொன்னீங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்ற பேச்சு போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்பயுமே ஒரே ஒரு கேப்டன் தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், நான் தளபதியாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சது விஜய். அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்க முடியாதா? ஆமாங்க, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் எல்லாருமே இருந்தீங்க, இப்போ நாங்களும் சூப்பர் ஸ்டாரா மாறிடுவோம், அதனால எனக்கு வழி விடுங்க அப்படின்னு அவர் பேசியிருக்க முடியாதா? இல்லை அமைதியாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் தன்னுடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் கட்டுப்படுத்துற விதமாக யார்கிட்டையும் போயிட்டு நீங்க தேவையில்லாம டிபேட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் தளபதியா இருக்க தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாரு. ஆனா நீங்க ஒரு மெச்சூர்டு பர்சன், மெச்சூர்டு பொலிட்டிஷியன், பல நேரங்களில் சிறந்த மனிதர் அப்படின்ற எண்ணத்தை எல்லாத்துக்கும் உருவாக்கி இருக்கீங்க. ஆனா இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் நீங்க எதுக்கு பண்றீங்க அப்படின்னு எண்ணற்ற கேள்விகள் உருவாயிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்ச மாதிரி காலம் பதில் சொல்லும்னு சொல்றீங்கல்ல, அதை இப்பவே நீங்க சொல்லியிருக்கலாமே. எதுக்கு காலம் பதில் சொல்லணும்? அதான் நீங்க தானே சொல்றீங்க. உங்களை பத்தி வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்க தானே பதில் சொல்றீங்க. உங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பிறகு காலம் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்டு கார்டு போடுறீங்க? நம்மை பொறுத்தவரை ஒன்று இது திமுகவோட கேமா இருக்கணும், இல்லை அதிமுக பாஜக கூட்டணியோட கேமா இருக்கணும். விஜயை வீழ்த்துவதற்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியாம கடைசி ஒரு மாசத்துல விஜய் மேல வன்மத்தை கக்கக்கூடிய வேலைகளை மக்கள் மத்தியில் எப்படியாவது ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணிடணும். ஏற்கனவே கரூர் வழக்கில் பார்த்தோம், மக்கள் அவர் கூட நின்னாங்க. அதே போல குடும்ப விவகாரம் பார்த்தோம், மக்கள் அவர் கூட நின்னாங்க. என்ன பண்ணாலும் விஜய் கூட நிக்கிறாங்களே அப்படின்ற காழ்ப்புணர்ச்சியில திட்டமிட்ட சதி செயல் அப்படின்னு தான் இது பார்க்கப்படுது. மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்றோம். சிபிஐ விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடி அவர் உள்ள போறப்ப ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு, பாஜக அவரை அச்சுறுத்திரும், பாஜக அவரை கைக்கு கொண்டு வந்துடும், வழிக்கு கொண்டு வந்துடும், இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி வெளியில கெத்தா வந்து தம்ஸ் அப் ஃபிங்கரை காமிச்சு நான் யார் கூடயும் கூட்டணி போகல அப்படின்னு இன்றைய தினம் அறிவிப்பும் வெளியிட்டாங்க. இந்த ரஜினிகாந்த் அறிக்கை கொடுத்தாலும் சரி, இல்லை வேற எந்த நடிகர் அறிக்கை கொடுத்தாலும் சரி, மக்கள் எல்லாருமே திரு விஜய் அவர்கள் பின்னாடி இருக்காங்க அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. திரு ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினிகாந்தை வந்து இகழ்ந்து பேசணும், அவரை டவுன் பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணுமே பேசல. இந்த திமுக வந்து ஒவ்வொருத்தரையுமே இப்படி அச்சுறுத்துது. இன்னைக்கு எப்படி அண்ணனை வந்து அச்சுறுத்துறாங்களோ அதே போல அன்றைய தினம் ரஜினிகாந்தை வந்து அச்சுறுத்தி மிரட்டி அவங்க காயப்படுத்தி அந்த அரசியல் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றினாங்க அப்படின்னு சொன்னாரு. நியாயப்படி பார்த்தா திரு ரஜினிகாந்த் அவர்களை அவர் குறைச்சு மதிப்பிடல. திமுக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கும் அப்படின்றத சொல்ல வந்ததுனாலதான் அந்த கருத்தை இன்னைக்கு தவறா புரிஞ்சுக்கிட்டு அவரும் ஒரு அறிக்கை விட்டு இனி இது கொஞ்ச நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் எல்லாருமே இதை எடுத்து இப்பவே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க, ரஜினிக்கு வந்து விஜய்க்கு எதிராக அறிக்கை கொடுத்துட்டாரு, ஆதவுக்கு பதிலடி கொடுத்த ரஜினிகாந்த், அதெல்லாமே வெறும் கட்டுக்கதை தான். இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அது நியூஸ் ஆக இருக்குமே தவிர மற்றபடி விஜயோட அரசியல் வாழ்க்கையில கடுகளவு ஒரு டேமேஜை கூட இது ஏற்படுத்தாது. உறுதியான முறையில் ரஜினிகாந்துக்கு விஜய் யாருன்னு தெரியும், திரு விஜய் அவர்களுக்கு ரஜினிகாந்த் யாருன்னு தெரியும், ரஜினிகாந்துக்கு விஜய் உயரம் என்னன்னு தெரியும், விஜய்க்கு ரஜினிகாந்தின் உயரம் என்னன்னு தெரியும். இந்த அறிக்கை விஷயம், ஆதவ அர்ஜுனா, இது எல்லாமே இன்னைக்கான செய்தி மட்டும்தானே தவிர இது ஒருபோதும் விஜயின் அரசியலில் பின்னடைவை ஏற்படுத்த போவதில்லை. அதைத்தான் காலமும் பதில் சொல்லும்.